الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما اللهم فقهني في الدين ஆரம்பத்துல இந்த நிறுவனம் ஈலனஸ்ஹப் ஆன்லைன் நிறுவனத்தின் மூலமாக நடத்தப்படக்கூடிய இந்த இஜாசா கற்கை நெறிக்கு தொஃபத்துல் துஃபால் என்ற அந்த கிதாபுல நடைபெறக்கூடிய இந்த இஜாசா கற்கை நெறிக்கு ஜொயின் ஆகிக்கிற இணைந்திருக்கிற அனைவரையும் முதலாவது நான் அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபன் பிக்கும் என்று சொல்லி உங்களை நாங்கள் இந்த நிறுவனத்தினூடாக வரவேற்கின்றோம். இந்த இன்றைய கிளாஸை பொறுத்தவரையில இந்த வகுப்பு வந்து ஒரு முகத்திமாவாக ஒரு இன்ட்ரடக்ஷனாக, அதாவது இப்ப இருக்கிற இந்த கிளாஸ் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, நீங்க என்ன செய்றீங்க, உங்களைய பத்தியான ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை நான் அறிஞ்சு கொள்றதுக்காக வேண்டிதான் இந்த கிளாஸை நான் நடத்துறேன். இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை உங்களுக்கு தெரியும், நான் எங்களோட ஷெட்யூல்ல போட்டிக்கிறேன். சனிக்கிழமை நாளில தான் எங்களோட பாடங்கள் நடக்கும். அதே போல வியாழக்கிழமை நாளைக்கு வளமையா நாளைக்கு தான் நடக்க இருக்குது. அந்த கிளாஸ் கொஞ்சம் நான் முன்னுக்காகி போட்டிக்கிறேன். ஸோ மன்னிச்சுக்கொள்ளணும் திடீரென்று. அதாவது வியாழக்கிழமை நாளில் தான் உங்களுக்கு பாடங்கள் நடக்கும். ரைட், பாடங்கள் கேட்கறதுக்கான இது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கிளாஸ் நடக்காம இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த சனிக்கிழமை தான் நம்மளோட பாடம் ஸ்டார்ட் ஆகும். ரைட், என்ற நாளைக்கு வந்து நீங்க கிதாபுல பைத்துகள் பாடமாக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால தான் நான் அவசரமாக உங்களோட இன்ட்ரடக்ஷன் நடக்கல சொல்லிட்டு இந்த கிளாஸை இன்றைக்கு போட்டிக்கிறேன். இந்த வகுப்பை பொறுத்தவரையில இந்த வகுப்புல நாங்க என்ன படிக்க போறோம் என்றதை நான் இன்ஷா அல்லாஹ் அறிமுகத்துக்கு பின்னால நான் உங்களுக்கு சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னால இந்த வகுப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பாடம் தரக்கூடிய நேரத்துல, அடுத்தது பாடம் நடைபெறக்கூடிய நேரத்துல முடியுமானாக்கள் உங்களுடைய அந்த வேலைகள் என்ன சொல்லி ஒர்க்குகள் செஞ்சிருந்தீங்கன்னா முழுமையாக நிறுத்திட்டு, ஏழுமாக இருந்தா பாடம் தரக்கூடிய நேரத்துல கட்டாயம் நீங்க உங்களோட வீடியோக்கள் ஆன் பண்ணணும். அது கட்டாயம் பாடம் தரக்கூடிய நேரத்தில் எங்க இஜாசாவுடைய அந்த பாடம் நீங்க தரதாக இருந்தால் கட்டாயம் நீங்க வீடியோ ஒன்ல தான் நீக்கணும். பாடம் நடக்கக்கூடிய நேரத்திலையும் நீங்க கேள்விகள் கேட்கறதாக இருந்தாலும் அதாவது நான் ஏன் சொல்றேன், அதனும் அப்ப கேள்விகள் கேட்கக்கூடிய நேரத்திலையும் கட்டாயம் நீங்க உங்களோட வீடியோக்களை ஒன் பண்ணித்தான் நீங்க உங்களோட கேள்விகளை கேட்கணும் என்றத கொஞ்சம் சொல்லிட்டு, இப்ப இன்றைக்கு தேவையில்லை. இன்றைக்கு நீங்க உங்களுக்கு இதே போல குரூப்ல நாங்க பாடம் நடக்கக்கூடிய நேரத்துல ஜூம்ல வந்தீங்கன்னா உங்களோட சரியான நேமை நீங்க அந்த நேம் டைப் கூடிய நேரத்துல அழகா டைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அப்ப எங்களுக்கு அதாவது கேள்விகள் கேட்டா பாயிண்ட் பண்ணி எனக்கு அதாவது உங்களோட பேரை டைப் பண்ணீங்கன்னா அப்ப எனக்கு லேசா இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கு உங்களோட குரூப்ல நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பை நான் தொடர்ந்துக்கிறேன். அந்த குரூப்ல உங்களோட நேம் உங்களோட நம்பர் அப்ப எனக்கு சேவ் பண்ணி கொள்ளையிலும் இன்றைக்கு வந்திருக்கிறாக்க கட்டாயம் உங்களோட பேருகளை அழகா டைப் பண்ணி நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா எனக்கு இன்னும் அதாவது எதிர்காலத்துல இன் ஃபியூச்சர் அது எனக்கு லேஸ் ஆகிக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு முன்னுரையோட நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களோட அறிமுகத்துக்கு போகும். இதுல ஜாயின் ஆகிக்கிற நான் நினைக்கிறேன்
ஆஹ் 6 பேர் ஜாயின் ஆகிக்கிறாங்க. கிட்டத்தட்ட கிளாஸ்ல 14 பேர். என்னுடைய மற்ற ஜாயின் ஆகிடல நான் நினைக்கிறேன். ஆஹ் நாள் டிஃபரெண்ட் ஆகிக்கிறதால தான் நான் நினைக்கிறேன் இந்த ஜாயின் ஆகிக்க மாட்டாங்க. என்ன உங்களுடைய சரியான நாள் நாளைக்கு. ரைட். உங்களுடைய அறிமுகத்தை செஞ்சு கொள்வோம். ஒவ்வொருத்தராக மைக் அன்மியூட் பண்ணிட்டு அவங்களே பத்தி நீங்க என்ன செய்றீங்க. ஒவ்வொருத்தராக பேசலாம். நான் பேச கேக்குதா? யாரும் மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேச மாதிரி இல்ல. உங்களை பத்தியான ஒரு அறிமுகத்தை செய்யுங்க ஒவ்வொருத்தரும். السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Okay. நான் இந்தியால இருந்து என் சொல்லுங்க பேர் முல்தசிம். உங்களோட பேர். முல்தசிம். முஸ்லிம். அப்ப நீங்க இதுல பேர் அது டைப் பண்ணி. அது பிள்ளைங்களுடைய பேர். ஆஹ் முல்தசிம். MULTHAZIM. உங்களோட பேர் அப்ப முல்தசிம் அப்படியா? முல்தசிம். ஆஹா. ஓகே அல்ஹம்துலில்லாஹ். நீங்க இப்ப இந்தியால இருக்கிறோம். எஜுகேஷன் எஜுகேஷன் 10th தான் படிச்சிருக்கேன். ஆலிமா கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஆலிமா Plus, கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா? ஆலிமா கோர்ஸ் முடிச்சிருக்கோம். எங்க ஊர்ல வந்து மக்தமசா அல்ஹம்துலில்லாஹ் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா நாங்க வந்து மக்தமசா ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களோட சவுண்ட் வருது இல்ல. உங்களோட கேக்குதா உஸ்தாத்? ஹலோ, சவுண்ட் சரியா வருது இல்ல. கேக்குதா? இப்பதான் கேக்குது இப்பதான். ஓகே ஓகே. எங்க 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 ஊர்ல ஒரு 10 இயர்ஸா மக்த மதரசா ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். மக்த மதரசா நடத்திட்டு இருக்கோம். பிள்ளைங்களுக்கு குர்ஆன் கிளாஸ், ஹதீஸ் வகுப்புகள், இதை சார்ந்த வகுப்புகள் வந்து ஒரு 10 வருஷமா நாங்க நடத்திட்டு இருக்கோம். ஆஹா. ம். வேற என்ன சரி முடிச்சிருக்கீங்களா? அஃதல் உலமா கற்கை பிறந்திருக்கீங்களா? அஃசல் உலமா இல்ல, படிச்சது இல்ல. ரைட். ரைட். மத்தாக்கள். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே சொல்லுங்க உங்களோட பேர். என்னுடைய நேம் ஃபாரிசா. நான் இந்தியால இருந்து பேசுறேன். ஓகே. நான் ஆலிமா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 to 5 இயர்ஸ் மக்தப் மதரசா ரன் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் ஆன்லைன்ல இல்மு தஜ்வீத் புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆன்லைன்ல. பிளஸ் தாவா ஃபீல்ட்லயும் இருக்கேன்.
ஓகே, மாஷா அல்லாஹ். இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் ஆகிறதுக்கான ரீசன்? ரீசன் இன்னும் தஜ்வீதா அட்வான்ஸ் லெவல்ல கத்துக்கலாம். நம்ம இன்னும் மேற்கொண்டு சில விஷயங்கள குரான் ரீட் பண்றத இன்னும் கொஞ்சம் பெட்டரா ரீட் பண்ணலாம். பிளஸ் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுக்கிறனால எனக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் கிடைச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டரா கிடைச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஜாயின் பண்ணேன். ஓகே, வெரி குட், வெரி குட், மாஷா அல்லாஹ். ஓகே, அடுத்தாக்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட பெயர் சஃபாயா ஃபர்கானா. நான் இந்தியால இருந்து பேசுறேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் எஜுகேஷன் வந்து 3 வருஷம் ஆலிமா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பேச்சுலர் ஆஹா, ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ். அப்சல் உலமா இல்ல, மதரசால ஆஹா. 3 இயர்ஸ் கோர்ஸ். அப்சல் உலமா இல்ல, மதரசால வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து ஊர்ல வந்து 5 இயர்ஸா வந்து ஒரு மக்தப் மதரசால டீச்சரா ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஆஹா. கேக்குதா ஓகே, உஸ்தாத்? நீ உங்களோட விட்டுட்டு வருது. கேட்க மாட்டேக்கா பேசுறது? விட்டுட்டு வருது. ஓகே உஸ்தாத். 3 வருஷம் ஆலிம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அப்புறமா வந்து ஆன்லைன்ல வந்து ஒரு 6 மந்த் கோர்ஸா வந்து இல்மு தஜ்வீத் புக் வந்து தஜ்வீத்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அப்ப இதுல அந்த ஃபாரியா சிஸ்டரும் அது செஞ்சுக்கிறேன் அப்படியா? ஆமா. கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா ஃபாரியா சிஸ்டர்? ஆமா உஸ்தாத், முடிச்சிருக்கேன். நீங்கள் சேம் பெஜ்ஜா இல்லாட்டி? சேம் பேட்ச். ஆஹா, முல்தசிம் ஃபாரிசா ஓகே, வெரி குட், வெரி குட், சேம் பேட்ச் தான். ரைட், ஓகே. மார்னிங் உஸ்தாத். நானும் 6 மந்த் இல்மு தஜீத் புக்கை ஆன்லைன்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரைட், ஓகே. அப்ப 3 பேரும் சேம் பெஜ்ஜா? சேம் பேஜ். ஆமா உஸ்தாத். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஃபீக்கும். ஓகே, நான் கடைசியா பேசுவோம். நான் மத்த இது முடிச்சுட்டு வரேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே உஸ்தாத், இன்ஷா அல்லாஹ். அடுத்தாக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அடுத்து வபரகாத்துஹு. யார் இருக்கிற? நான் பேசுறேன் கேக்குதா? சிஸ்டர்ஸ் பேசுங்க, அவங்களே பத்தி சொல்லுங்க. அப்பதான் என்னோட கிளாஸ் எப்படி கொண்டு போகணுன்றது ஒரு எனக்கு ஒரு மைண்ட் செட் வரும். ஓ, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பேசுறது கேக்குதா? ஹலோ உஸ்தாத், நான் பேசுறது கேக்குதா? மத்த ஆட்களுக்கு சரி கேக்குதா நான் பேசுறேன்? ஓ, எங்களுக்கு கேக்குது. கேக்குது. உஸ்தாத், சொல்லுங்க, பேசுங்க. ஆ, என் பேர் மின்ஹா. நான் வந்து மின்ஹா. பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி செய்றேன். ஓ, வேறங்கல்ல. நான் வந்து ஃபார்மசில டிகிரி செய்றேன். டிகிரி செய்றீங்களா? நீங்க ஒரு ஊர் எங்க? ஓ, புத்தளம். ஆ, சொல்லுங்க. எப்படி இந்த உஸ்தாத், கோர்ஸ் நான் ஜாயின் தான் ஆயிருக்கு? இல்ல, எனக்கு மிச்ச நாளாவே இஜாச செய்யணும் மாதிரி ஒரு தோட்டம் நீந்துச்சு. அப்ப ஒரு டீச்சர் ஒன்று கிட்ட செஞ்சேன் தான். இடையில அவங்களோட கண்டெக்ட் ஃபுல்லாவே இல்லாம ஆகிட்டு, அவங்க நம்பர் மாத்தி அப்படி போடல. அதுக்கு பிறகு நான் தேடினேன், கிடைக்கல. உங்களோட கிடைச்சிச்சு மிச்ச நாளைக்கு பிறகு அதுதான் அப்படி ஜாயின் ஆகிட்டேன். அவங்கள்ட்ட என்ன இஜாசா படிச்சீங்க? துஹ்ஃபத்துல் அத்ஃபால் தான். மௌலிமா உண்டா? ஓ, ஓகே. உஸ்தாத், நான் தான் அப்ப அது உங்களோட கேட்டது. என்ன சரி கோர்சஸ் செஞ்சிருக்கீங்களா இதுக்கு முன்னுக்கு? காசஸ் வேறங்கல்ல. மீன்ஸ் ஆலிமா அந்த மாதிரி அதுகள் எதுவும் செஞ்சது இல்ல.
குரான் 12 ஜுஸ் ஓகே. பாடமாக்கிக்கிறேன். பாடமாக்கிட்டீங்களா? எக்ஸல் செஞ்சிருக்கீங்க அப்படியா? ம். அந்த இதுக்கு முன்னுக்கால் சொன்னாக்கள் உங்களை அனுபவப்படுத்தினாக்கள் நீங்க ஹிஃபுல் பண்ணி இருக்கீங்களா? சொல்லுங்க. இதுக்கு முன்னுக்கு பேசினாக்கள் இல்ல நான் பேச உஸ்தாத், நம்ம அந்த கேக்குதா? ஆலிமா கோர்ஸ் பண்ணும்போது ஆலிமா கோர்ஸ்லயே ஒரு ஜூஸ் அம்மா ஜூஸ் மட்டும் ஓகே. கம்ப்ளீட் பண்ணது, மத்தபடி வேற எதுவும் இல்லை. ஓகே சரி. ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சொல்லுங்க, பேசுங்க. உஸ்தாத் உஸ்தாத் நான் தான் அது கேட்டது 1 மந்த்ல இல்லாட்டி அது கொஞ்சம் ஏர்லியா முடிக்க இயலுமான்ற மாதிரி. ஏன்னு சொன்னா எனக்கு நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லா மைக் அப்படி பிஸி ஆயிரும். அன்மியூட் பண்ணிட்டு பேசு. நான் பேசுறது கேக்குது இல்லையா? கேக்குது 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 கேக்குது. ஓகே. நான் மின்ஹா தான் உஸ்தாத் பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியா முடிக்க இயலுமான்னு கேக்குறேன். சொன்னா நெக்ஸ்ட் மந்த் அதுக்கு பிறகுலாம் எனக்கு கண்டினியூஸா எக்ஸாம்ஸ் வந்து கொண்டிருக்கும். அப்ப எனக்கு இதுல இந்த எக்ஸாக்ட் டைமுக்கு கிளாஸ்ல ஜாயின் ஆகுற அதெல்லாம் கஷ்டமாயிக்கும். இப்ப ரெக்கார்டிங்ஸ பார்த்து நான் நேரத்தோட உங்களுக்கு பாடம் தந்து அப்படி முடிக்கலுமா? ரெக்கார்டிங்ஸ் வந்து அப்படி நான் ஃபுல் ரெக்கார்டிங் அப்டேட் பண்ண மாட்டாங்க. எங்களோட பாடம் முடிய தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பாடம் இப்ப ஒவ்வொரு ஹெட்டிங் கீழே ஒவ்வொரு தலையங்கத்துக்கு கீழே தான் எங்களோட பாடம் பேத்தி கொண்டு அது அந்த ஒவ்வொரு தலையங்க முடிய அந்த பாடத்தை அப்டேட் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டிங் தான் அப்டேட் பண்ணுவோம். அப்ப நீங்க அப்படித்தான் படிக்கணும் தவிர ஃபுல் ரெக்கார்டிங் ஒரே வராது. ம். ரைட், நாங்க பார்ப்போம் என்ன செய்யறாங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஓகே, அடுத்தது. السلام عليكم ورحمة الله وبركاته أستاذ. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஜென்னத் ஜாபீர். ஓகே. நான் மாதம்பிலிருந்து பேசுறேன். மாதம். ஓ, ஓகே, சொல்லுங்க. உங்களை நான் பத்தி வந்து அறிமுகம். 10 வருஷமா மதரசா ஒன்ல ஒர்க் பண்றேன். என் ஊர்லயே தான். ஓதி நான் இதுக்கு கொடுக்குறீங்களா? முன்னுக்கு முஅல்லிமாவா வேலை செய்யறேன், ஓதி கொடுக்குறேன். நான் வந்து ஓகே. ரானட் இன்டர்நேஷனல்ல 5 மந்த் கோர்ஸ் முடிச்சேன். அதுல தர்பியா, தஜ்வீத், அட்வான்ஸ் தஜ்வீத் எல்லாம் முடிச்சேன் அதுல. ஆனா இன்னும் படிச்சுக்கிற வேணுமென்ற ஒரு ஆசை. அல் காரி அல் ஹாஃபில் அலியார் ஹாஃபிஸ் கிட்ட தான் முடிச்சேன். கல்லடியில மாஷா அல்லாஹ். ஓகே. அவர்கிட்ட தான் முடிச்சேன். அப்ப அதெல்லாம் முடிச்சிட்டு தான் நான் இங்க மேரி பண்ண முன்னுக்கு 3 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இப்ப நான் ஒரு மதரசால 10 இயர்ஸா ஒர்க் பண்றேன். மொத்தம் 13 வருஷமா ஒர்க் பண்றேன். தஜ்வீத் வந்து கொஞ்சம் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அந்த ஹிப்புல் பண்ணிக்கிறேன். நம்ம ஜூஸ் வந்து 10 வயசுலயே முடிச்சிட்டேன். மற்ற செலக்டட் சூறாகள் முடிச்சிக்கிறேன். தபாரக் அல்லதி, அல் கியாமா, யாசீன், வாக்கியா அப்படின்னு செலக்டட் சூராஸ் நிறைய பாடமாக்கிக்கிறேன், ஹிப்புல் பண்ணிக்கிறேன். இப்ப இன்ஷா அல்லாஹ் அந்த தஜ்வீத் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு குர்ஆன சரளமா ஓதி அதுல இருக்க சட்டங்களை பேணி ஓத வேணும்னு மிச்சம் ஆசை. அதை சுற்றி தான் நான் இந்த இஜாசா கோர்ஸுக்கு வந்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் படிச்சு இன்னும் நல்லா திருத்தமாவே குர்ஆன் ஓத வேணும்ன்றது என் ஆர்வம் என்று செல்லும், மறுமைக்கான என் தேடலாம் என்றே செல்லும். இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். உங்களோட நியத்துகளை கபூல் செய்யும். இன்னமல் அமாலு பின்னியத். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் உஸ்தாத். பாரக்கல்லாஹ். ஓகே, நான் கடைசியா பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது யார் இருக்கிற? மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ரசானியா அண்ட் சிஸ்டர். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. وعليكم. சிஸ்டர் பேசுங்க.
என் பேர் ரசானியா நசீம். நான் மாதம்பேலிருந்து பேசுறேன். நான் பேசுறது கேக்குதா? இப்பதான் பேசுறீங்க. உன சவுண்ட் வருது இப்ப சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ரசானியா நசீம். பேசுங்க சிஸ்டர். நான் கேக்குது. மாதம்பேலிருந்து ஓகே சார். நான் ஓகே. மாதம்பேலிருந்து பேசுறேன். அப்ப நீங்க ரெண்டு பேரும் சேம் பேஜ் சேம் இடத்துல இருந்து பேசுறீங்க. வேறையா? ரெண்டு பேரும் ஓ மாதம். ஓ சார். ஓ நான் 7 இயர்ஸா எங்களோட ஊர் மദ്രസാல டீச் பண்றேன். ஆலிமா மௌலவியா இதுகள் வந்து முடிக்கல. ஜன்னத் ஒரு வருஷம் தஜ்வீத் கோர்ஸ் ஒன்று செஞ்சேன் எங்க ஊர்ல. சிஸ்டமோட கொஞ்சம் உங்களோட நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம் போல. உங்களோட பேர் ரசானியா அப்படின்னு சொன்னீங்க. ஓ ஓ ரைட். சரி, இந்த கோர்ஸ் சம்பந்தமான உங்களோட ஐடியாக்களை கொஞ்சம் சொல்லுங்க பாபு. இப்ப நீங்க ஜாயின் ஆகிக்கிற கோர்ஸ்ல நீங்க எந்த விஷயத்தை வச்சு ஜாயின் ஆகினீங்க? எந்த ஐடியா உங்களுக்கு இருக்குது? ஏன் இந்த கோர்ஸுக்கு ஜாயின் ஆனீங்க? அதாவது நீங்க கொஞ்சம் பேர் சொன்னீங்க. நான் பேச கேக்குதா? கேக்குது உஸ்தாத் உஸ்தாத். கேக்குது. கேக்குது உஸ்தாத். ஓகே. நீங்க கொஞ்சம் பேர் சொன்னீங்க நல்ல இந்த தஜ்வீத் கலை இந்த புக்கை படிச்சு இந்த கோர்ஸை முடிச்ச பிறகு குர்ஆன் அழகா பெர்ஃபெக்டா நான் ஓத ஆசை இருக்குது எனக்கு, அதுதான் இந்த இதுல ஜாயின் ஆகிக்கிறீங்க என்று சொன்னீங்க. இப்படி இல்லாம வேற என்ன சரி நோக்கங்கள் இருக்குதா? இந்த இந்த அதுவும் இஜாசா என்ற ஒரு கிளாஸ் ஒன்றுல நீங்க ஜாயின் ஆகிறீங்க. அதுவும் ஒரு புக்க பேரை போட்டு இதுல இஜாசான்னு சொன்னாங்க. அப்ப இது மூலமாக உங்களுக்கு என்ன சரி ஐடியாக்கள் இருக்குதா? பேசுங்க. இல்ல உஸ்தாத், அந்த வேற ஐடியான்னு அப்படின்னு இல்ல. இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை வந்து இன்னும் கரெக்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரி நமக்கு அந்த ஃபார்மெட்ல சொல்லி தந்தாங்களோ அந்த ஃபார்மெட்ல ஓத கத்துக்கணும். குர்ஆன் எந்த முறையில இறங்குச்சோ அந்த முறையில இன்னும் பெட்டரா ஓதணும். அப்படி ஒரு கான்செப்ட் தான் இன்ஷா அல்லாஹ். இந்த கான்செப்ட்ல நீங்க இந்த துஃபத்துல் அத்ஃபால் இஜாஸ் எடுக்க போறீங்க அப்படியா? நான் கேட்கிற கேள்வி விளங்கிச்சா உங்களுக்கு? என்ன உஸ்தாத்? நீங்க சொல்றீங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஓதி காட்டினாங்களோ அந்த முறையில ஓதுறதுக்கான வந்து நான் ஓதணும் என்ற ஆசை வந்து இது. அத அதை படிக்கிறதுக்கு தான் ஜாயின் ஆகிக்கிறீங்க என்று சொன்னீங்க அப்படியா? கண்டிப்பா. ஆமா, எந்த ஃபார்மேட்ல குர்ஆன் இறங்கப்பட்டுச்சோ ஆ, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையில அந்த அந்த இதுலயே கத்துக்கணும் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ். சரி. வேற என்ன சரி? வேற ஐடியாக்கள்? இந்த கிளாஸ் அதாவது உங்களுக்கு போட்டிருந்தாங்க கிளாஸ் அந்த இந்த வகுப்போட நேம வந்து ஒரு பேரை போட்டிருந்தாங்க. துஹ்ஃபத்துல் அத்ஃபால் என்ற கிதாப்ல இஜாசா உடைய கற்கை நெறி என்று தான் போட்டிருந்தாங்க. அதுல என்ன விளைவிச்சு உங்களுக்கு? இந்த கிளாஸுடைய தலைப்பு மூலமா உங்களுக்கு என்ன விளைவிச்சு? ரைட், ஓகே. கொஞ்சம் என்னோட இந்த கிளாஸ் சம்பந்தமாக நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த
இப்ப நாங்க பெரிய ஆர்வத்தோட வந்து இப்ப ஆர்வத்தோடண்டா இப்ப சொன்ன மாதிரி அந்த எப்படி இறங்கிச்சு அல்லாஹ் தாலா ஜிப்ரால் அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி இறக்கி ஜிப்ரால் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டினாங்க குர்ஆனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஹாபாக்கள் ஓதி காட்டினாங்க. அப்படி ஒரு மெத்தட் ஒன்று இது. அந்த மெத்தட் படி நாங்களும் மோதலும் என்ற ஆசைக்காக வேண்டி அதை படிக்கிறதுக்காக வேண்டி இந்த கோர்ஸ்ல நாங்கள் நுழைஞ்சிக்கிறோம் என்று சொன்னா இது அவ பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றிக்குது. அப்ப இந்த கிதாபை நாங்க படிக்கிறது மூலமாக அந்த லெவலுக்கு வைத்துருவோமா, இதுல இஜாசா எடுத்தா ஓகேயா என்றா நீங்க சொல்ற குர்ஆன்ல முழுமையாக பாடமாக்கி அல்லாட்டி குர்ஆன்ல முக்கியமான ஒரு காரி கிட்டையோ குர்ஆனை ஓதக்கூடிய அழகான பிரபல்யமான ஒரு காரி கிட்ட இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு ஷேக் ஒன்று கிட்ட எங்கிட்ட நாங்க ஓதுற குர்ஆன் அழகா ஓதி காட்டி அவர் உங்களுக்கு ரைட் நீங்க ஓதுற எல்லாம் சரி என்று சொல்லி அதுக்கான ஒரு லைசன் ஒரு அனுமதி தாரை அதுக்கும் இஜாசான்னு சொல்றேன். அதை தான் நீங்க சொல்றீங்க அப்படின்டா அது வேற. குர்ஆனை பாடமாக்கி அதை ஒரு ஷேஃப்ட ஓதி காட்டி இது இப்படித்தானே ஓதணும் என்று அவங்க ஒரு லைசன் ஒரு அனுமதி பத்திரம் தாரது அதுக்கு குர்ஆன் இஜாசா ஃபில் குர்ஆன். ஆனா இந்த கற்கை நெறி அல் இஜாசா ஃபி துஹ்ஃபத்துல் அத்ஃபால் என்ற கிதாப்ல இஜாசா இருக்கிற இது டோமலி டிஃபரண்ட் வித்தியாசமானது. அப்படின்றால் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் அந்த கிதாபை. இது ஒரு கவிதை மூலமாக தஜீதுடைய சட்டங்களை லேசாக இலகுவான முறையில உங்களுக்கு விளங்கப்படுத்துற ஒரு புக் உண்டு. இதுல பொதுவாக இந்த கிதாபை படிச்சு இந்த கிதாப்ல உள்ள எல்லா கவிதைகளையும் நாங்க பாடமாக்கி இத ஒப்படைச்சா உங்களுக்கு இந்த புக்ல உங்களுக்கு இஜாசா கிடைக்கும். ரைட்? அப்படின்டா இந்த புக்ல துஹ்ஃபத்துல் அத்ஃபால்ண்டா சிறுவர்களுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய தஜ்வீத் சட்டங்கள், சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி படிச்சு கொடுக்கணும் லேசான முறையில இந்த புக்ல அந்த தஜ்வீத் சட்டங்களை கோர்வை செஞ்சுக்கிறாங்க இமாம் ஜம்சூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க ஆரம்ப வகுப்புகளுக்கு எப்படி தஜ்வீத் சொல்லி கொடுக்கணும், எந்த மெத்தட்ல தஜ்வீத் சொல்லி கொடுக்கணும் என்றத லேசான முறையில அந்த சட்டங்களை விளங்கப்படுத்திக்கிறாங்க. இந்த கிதாபை பாடமாக்கினா உங்களுக்கு நாங்க என்ன சொல்லுவோம் அனுமதி தருவோம். இந்த கிதாபில் உள்ள விஷயங்களை உங்களுக்கு படிச்சு கொடுக்கலாம் என்ற ஒரு அனுமதி தருவை தான் இந்த கிதாப்ட இந்த இதுல நோக்கம். ஆனா நாங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப உங்களோட ஆசையோட வந்திருக்கீங்க. இடையில நாங்க பாடங்கள் படிச்சு கொண்டிருக்கும் போது நான் சில விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக நான் ஓதக்கூடிய அதாவது மேலதிகமாக சில விளக்கங்கள் தருவோம். அதுல உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அதே போல நாங்க இடையில பாடங்கள் அந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இடையில நாங்க திலாவத்துல் குர்ஆன் அதாவது குர்ஆனை எப்படி ஓதுற சம்பந்தமான சில பயிற்சிகளையும் உங்களுக்கு தருவோம் இன்ஷா அல்லாஹ். அதுல உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இதன் மூலமா இந்த கிதாப் படிச்சா நான் ஒரு குர்ஆன்ல ஒரு பெரிய ஒரு இடத்துல போய் சேர்ந்துடும் என்று இல்லை என்றதை விளங்கி கொள்ளணும் பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு பார்த்த வேலைக்கும் இதனுடைய பேசிக்லி அடிப்படையில உள்ள தஜ்வீத் சட்டங்களை நோமலாக விளங்கப்படுத்திக்கிறான். இதை நாங்க புத்தகங்கள்ல நஸ்மன் இல்ல நஸ்ரன் அதாவது புக் வடிவில எழுதப்பட்ட தஜ்வீத் கலையில எழுதப்பட்ட புத்தகங்கள் நாங்க வாசிச்சு அந்த புத்தகங்களை நாங்க படித்துகிறோம். இப்ப நாங்க அந்த எழுத்து வடிவில அதாவது கவிதை வடிவம் இல்லாம நோமலாக அதாவது கவிதை இல்லாம எழுதப்பட்ட புத்தகங்கள்ல படிச்சதை நாங்க இப்ப கவிதை மூலமாக தஜ்வீதை படிக்க போறோம். அவ்வளவுதான். இதுதான் சுருக்கம். அப்ப நாங்க இதுல என்ன முழுமையாக இந்த கிதாப் அரபுல தான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப நாங்க ஒவ்வொரு
அடியாக கவிதையுடைய ஒவ்வொரு அடியாக நாங்க வாசிச்சு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றதனை விளங்கி நாங்க இந்த கிதாபை நாங்க பாடமாக்க போறோம். கிட்டத்தட்ட இந்த கிதாபுல துஹ்ஃபத்துல் அத்ஃபால் மத்தன் துஹ்ஃபத்துல் அத்ஃபால் என்ற அந்த கிதாபுல 61 கவிதைகள் இருக்குது. 61 கவிதைகளையும் நாங்க ஒவ்வொன்றாக விளங்கப்படுத்தி அதை பாடமாக்குவோம். கடைசியாக முழுமையாக ஒரே தடவையில ஆஹ் எல்லா எல்லா கவிதைகளையும் நீங்க எனக்கு ஒப்படைச்சிங்கன்னா அதுக்கு பின்னால உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட், ஒரு சான்றிதழ் வழங்கப்படும். அதுல வந்து உங்களுக்கு இந்த துஹ்ஃபத்துல் அத்ஃபால் பாடமாக்கி இருக்கீங்க, உங்களுக்கு மற்றவங்களுக்கும் இதை பாடம் நடத்தலாம் என்றத உங்களுக்கு நாங்கள் அனுமதி தருவோம். இதுதான் இந்த வகுப்புடைய சுருக்கம். அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இதுல நான் ஒரு குர்ஆன்ல முழுமையாக தேர்ச்சி பெறணும் என்றா இதற்கு பின்னால என்னோட இன்ஷா அல்லாஹ் தௌர தஸ்ஹீஹ் திலாவத்தில் குர்ஆன் அம்ம ஜுஸுவ அழகா பார்த்து ஓதி அதுல இருக்கக்கூடிய இஜாசா, அதே மாதிரி அம்ம ஜுஸு பாடமாக்கி நான் கொடுத்து முழு குர்ஆனையும் பாடமாக்கி கொடுத்து அதுல எடுக்கக்கூடிய இஜாசா, இப்படி மேலதிகமாக உங்களுக்கு படிக்கலாம். ரைட். இந்த தஜ்வீத் கலையை பொறுத்த வரையில தஜ்வீத் கலையில நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னேன், இந்த கிதாப் இந்த புத்தகம் வந்து ஆரம்ப மாணவர்களுக்கு இப்திதாயி என்ற அரபுல சொல்லுவாங்க, அல் மர்ஹலத்துல் இப்திதாயியா, ஆரம்பமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான எழுதப்பட்ட கவிதை அடிவையில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த மத்ன் துஹ்ஃபத்துல் அத்ஃபால். அதற்கு இதை படிச்சா அதை விட கொஞ்சம் ஒரு படித்தரம் மேலாக இன்னொரு கிதாப் உண்டு இருக்குது. அதுவும் கவிதை அடிப்படையில் எழுதப்பட்ட கிதாப் தான். அதுக்கு சொல்லுவாங்க மத்னுல் ஜஸரியா என்று. இமாம் ஜஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதின மத்னுல் ஜஸரியா. இதுவும் இதை விட இன்னும் சில பாடங்களை அதுல சேர்த்து, இதுல இல்லாத சில பாடங்களையும் சேர்த்து அதை இமாம் ஜஸரி அவங்க கவிதை அடிப்படையில் செஞ்சுக்கிறாங்க. அது வந்து இடைநிலை மாணவர்கள் அல் மர்ஹலத்துல் முத்தவஸ்ஸிதா என்று சொல்லுவாங்க. அப்ப இதையும் படிச்சேன்டா அவங்களுக்கு இன்னும் அறிவு வந்திக்கும், அதுலயும் ஜாஸா எடுத்துக்கொள்ளலாம். அதையும் படிச்சு அதற்கு மேலாக இன்னும் பல தஜ்வீதுடைய முக்கியமான கிதாபுகள் இருக்குது. அதில் ஒன்றுதான் மத்ன் அஸ்-ஸமன்னூதியா என்று சொல்றது. அதுலயும் அது கொஞ்சம் ஒரு சானவியா, அதாவது உயர்தர மாணவர்கள் படிக்கக்கூடிய தஜ்வீத் கலை படிக்கக்கூடிய ஆட்களுக்கான ஒரு கவிதை அடிவல் ஒரு கிதாப் தான் அந்த புத்தகம் தான் அது மத்தொன்னு சமன்னூதியா. அதையும் படிச்சு அதில் உள்ள பைத்தியம் பாடமாக்கினால் அதுலயும் எங்களுக்கு அனுமதி பத்திரம், ஒரு லைசன், ஒரு இஜாசா எடுத்துக்கொள்ளலாம். அதையும் படிச்சது பின்னால அதற்கு மேலா, அதாவது என்னோட மர்ஹலத்து சானவியாவுக்கு மேலால அல் மர்ஹலா அல் ஜாமியா என்று சொல்லுவோம். அதாவது பல்கலைக்கழக, அதாவது மேற்படிப்பு படிப்பதற்காக வேண்டி. அப்ப அந்த படிப்பு எப்படி வரும் என்றால் அதுதான் இப்ப நாங்கள் தஜ்வீதெல்லாம் படிச்சுப்போம், தஜ்வீதில் எல்லா பாடங்களும் படிச்சுப்போம். இப்ப அடுத்தது வந்து கிராஅத், இல்முல் கிராஅத் என்று சொல்லுவோம். தஜ்வீதுக்கு அடுத்ததாக வரக்கூடியதுதான் இல்முல் கிராஅத். அதை நாங்கள் படிப்போம். அதுலேயும் சில முக்கியமான கிதாபுகள் ஷாத்துபியா மற்றும் ஷாத்துபியா என்று, ஹிர்ஸுல் அமானி, வஜ்ஹு தஹானி என்ற ஒரு கிதாப், இதெல்லாம் இல்முல் கிராஅத், இதெல்லாம் ஆக டாப் லெவல்ல, அதாவது மேலாக மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் பாடமாக்கக்கூடிய கிதாப். அதுலேயும் ஜாஸா இப்படித்தான் இருக்குது. அப்ப நாங்க படிக்கக்கூடிய பாடம் நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஆரம்பமாக ஒரு அரபுல எழுதப்பட்ட ஒரு கிதாப் தான் துஹ்ஃபத்துல் அத்ஃபால். இதுதான் நாங்க படிக்க போறோம். விளங்கிச்சா சுருக்கம்? ஓகே, உங்களுக்கு மாஷா அல்லாஹ்ண்டு இந்த கிளாஸ் இப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. இதென்னடா இவர் சின்ன பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்குறது எங்களுக்கு படிச்சு தாராரு என்று நீங்க நினைச்சு கொள்ள வேணாம். இன்ஷா அல்லாஹ் நீங்க படிக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் வருதோ அந்த சந்தேகங்கள் குர்ஆன்ல வேற எங்கேயும் இல்லை, குர்ஆன்ல ஓதக்கூடிய நேரத்துல இப்ப நீங்க சம்டைம் ஓதுவீங்க, ஒரு ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சுட்டா உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கேட்கலாம். ரைட்.
உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல அது சம்பந்தமான முழு அது உடனே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். அது சம்பந்தமான முழு டீட்டெயில்ஸோட அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் விளங்கப்படுத்துவேன். நான் கிளாஸ் என்ன மெத்தட தான் சொல்றேன். இது இப்படி உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுண்டா முக்கியமா அதாவது நோமலான சில சந்தேகங்கள் அதை இல்ல அதை வந்து நல்ல ஒரு கேள்வியா இருந்தா அதை இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த கிளாஸுடைய ஆரம்பத்திலே உங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை தருவோம் இன்ஷா அல்லாஹ். இதுதான் இந்த கிளாஸுடைய சுருக்கம். ரைட். உங்களோட உஸ்தாத பத்தி தெரிஞ்சு கொள்ளணுமா என்ன? சரி, உஸ்தாத் இன்ட்ரடக்ஷனும் நீ தான் நல்லா இருக்குமே. அப்படி சரி சரி. நாங்க என்ன சொல்றீங்களே பத்தி சரி. என் பேர் வந்து முக்ரம். நான் இலங்கையில தான் என் வசிப்பிடம். இலங்கையில கொழும்புல தான் நான் இலங்கை தலைநகரத்துல தான் இருக்கிறேன். இரண்டு சாப்ட ஹிஃபுல் பிரிவுல ஒரு உஸ்தாதாக கடமையாற்றேன். நான் ஆரம்பத்துல என் 12 வயசுல குர்ஆன் முழுமையாக பாடமாக்கிட்டு கொழும்புல அதாவது தலைநகரில் இலங்கையுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய இமாம் ஷாஃபியை அரபிக் கல்லூரியில குர்ஆன பாடமாக்கி ஹாஃபில் ஆகி அதே இடத்துல அல்லாஹ்வுடைய பட்டத்தையும் எடுத்துட்டு மேல் படிப்புக்காக வேண்டி சவுதியில் இருக்கக்கூடிய ரியாத்ல இருக்கக்கூடிய ஜாமியத்துல் இமாம் பல்கலைக்கழகத்துல குர்ஆன் தஃப்சீர்ல பிஏ முடிச்சுட்டு அங்கிருந்து இப்ப இலங்கைக்கு வந்து இலங்கையிலிருந்து திரும்பவும் மதீனா போய்த்து மதீனாவில் முழு குர்ஆன்லையும் குர்ஆன்ல இஜாசா எடுத்துட்டு இப்ப இலங்கையில முக்கியமான ஒரு குர்ஆன் மதரசா பராயிமுல் ஈமான் குர்ஆன் மதரசா என்று சொல்லுவாங்க. அந்த மதரசால அதிபராக கிட்டத்தட்ட 8 வருஷமாக கடமையாடி கொண்டிருக்கிறேன். அதாவது பல ஹாஃபில்களை உருவாக்கக்கூடிய பாக்கியெல்லாம் தான் உங்களோட இந்த துறையில அதாவது நான் ஏன் சொன்னேன்டா உங்களுக்கு என்ன சரி சந்தேகங்கள் குர்ஆன் இருந்தா உங்களுக்கு கேட்கலாம். கிட்டத்தட்ட 18 வருஷமாக ஒரு 22 வருஷமாக இந்த குர்ஆனுடைய தொடர்போட ஈக்கிறேன். இதுதான் என்னுடைய சுருக்கம். கிளாஸ் சம்பந்தமா என்ன சில சந்தேகங்கள் இருக்குதா? நான் மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் உஸ்தாத். பரக்கல்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. இந்த நான் அனுப்பின அந்த பிடிஎஃப் நீங்க இருந்தால் ஒரு பிரிண்ட் ஒன்று எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அதை படிக்கிறதுக்கு நான் இதில் உள்ள விஷயங்களை தான் படிப்பேன். எக்ஸ்ட்ராவாக மேலதிகமாக சில விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்க ஏதாவது ஒரு நோட்டோ ஒரு புக் ஒன்று எடுத்துக்கொண்டு நீங்க அதுல நோட்ஸ் எழுதிட்டு வரணும். இதுலயும் சொற்களுக்கான அர்த்தங்கள் எழுதி அப்படித்தான் நீங்க படிக்கணும். இந்த கிதாபை தான் பேஸா நான் வச்சு படிச்சு தருவேன். நான் அனுப்பின பிடிஎஃப் தான் கட்டாயம் நீங்க உங்களோட கையில அந்த பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொண்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே போல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில நேரம் குர்ஆன் சம்பந்தப்பட்ட அதிகமான விஷயங்களை ஒரு வகுப்புல பேசினால் அது அந்த கிதாப்ல இருக்காது. கட்டாயம் நீங்க அதை மார்க் பண்ணி கொள்ளணும் என்றதை நான் இந்த ஞாபகப்படுத்துறேன். ஏனென்றா அல் இல்மு கைதுன் வல் கிதாபத்து அல் இல்மு சைதுன் வல் கிதாபத்து கைதுஹா என்ற அந்த பழமொழிக்கு இணங்க அறிவு என்பது வேட்டையாடக்கூடிய ஒரு பொருள். வேட்டையாடினா அதை நாங்க பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கலாட்டி அது
எங்களை விட்டு பெய்திரும். எனவே எப்படி நாங்க அறிவை பாதுகாக்கணும் என்றால் எழுத்தின் மூலமாக நாங்க சரியான முறையில அதை எழுதி வச்சு அதை நாங்க பாதுகாக்கணும். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எழுதுறதுக்கு தானே இப்ப நாங்க எழுதணும் என்று சொன்னோம். அந்த நோட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் அது எங்களுக்கும் தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கணும். அதே போல எங்களோட புக்கை எங்களோட நோட்ஸை யார் சரி பார்த்தாங்கண்டா அவங்களுக்கும் தெளிவாக விளங்கக்கூடியதாக அந்த அவங்களுடைய நீங்க எழுதக்கூடிய எழுத்துகளும் அமையணும் என்றா அதுவும் ஒரு அரபுல பழமொழித்தான். இன் இஷ்ட தந்தம் இன் முத்த துஷ்டம் என்று சொல்லுவாங்க. அப்படின்றா ஒத்தரிக்கிறாரு அவரு உலகத்துல வாழ்ந்தாலும் யாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லும் இல்லை, அவர் மரணித்தாலும் யாருக்கும் எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. அதாவது நாங்க இருந்தாலும் நாங்க உலகத்துல வாழும் பொழுது எங்களோட புக்கை பார்த்தாலும் மாஷா அல்லா விளங்குது, நாங்க மூத்தா போனாலும் மொத்தாக்கள் எங்களோட புக்கை பார்த்தாலும் விளங்கணும். அப்ப அப்படியாப்பட்டவர்களை நாங்க ஈக்கணும். அப்ப ஒன்று படிக்கக்கூடிய விஷயங்களை மார்க் பண்ணணும், மார்க் பண்ணக்கூடிய நேரத்துல சரியாக மார்க் பண்ணணும் என்ற விஷயத்தையும் இந்த வகுப்புல சொல்லிக்கொள்றேன். இன்ஷா அல்லா எங்களோட வகுப்பு வந்து உத்தியோகபூர்வமாக சனிக்கிழமை இன்ஷா அல்லா நடக்கும். அதாவது நடக்கும் இன்ஷா அல்லா. என்ன சார் சந்தேகங்கள் இருக்குதா? அப்ப நாளைக்கு கிளாஸஸ் இருக்காதுல்ல உஸ்தாத்? நாளைக்கு நடக்காது இன்ஷா அல்லா. ஓகே இன்ஷா நான் அல்லாஹ். நாளையில அடுத்த கிளாஸ வாரம் கொஞ்சம் ஏரியா போட்டேன். உண்மையில என்னன்னா எனக்கு மறந்துருச்சு, அவ்வளவுதான். ஓகே ஓகே ஹைர். ஜஸாக்கல்லாஹ் இன்ஷா khairan. அல்லாஹ் join இனி ஆகிட்டீங்க. இன்ஷா அல்லாஹ். ஓகே இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய வாரங்கள்ல சொல்லுங்க. வியாழக்கிழமை இருக்கும். வியாழக்கிழமை தான் அவனோட கிளாஸ். வியாழக்கிழமை தான் போடிக்கிற மாதிரியே. வியாழக்கிழமை என்ன பாடம் என்றால் ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களோட பாடத்தை சமர்ப்பிக்கணும், அவ்வளவுதான், தரணும். அவ்வளவு ஓகே நீங்க பாடம் வைத்தியர் கவிதைகளை பாடம் தரணும். சரி இன்ஷா அல்லாஹ். டைம் இதே மாதிரி தானே 8:45 ஜஸாக்குமுல்லாஹ் khairan. 9:45 வரைக்குமா? 8:45 9:45. ஓகே ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹைர் உஸ்தாத். நான் எனக்கு வேற டைமை மாத்திக்கொள்ள இயலாது. நான் இப்ப நான் மதரசா முடிச்சுட்டு அப்படி கண்டினியூவா இந்த கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கேன். ஓகே உஸ்தாத் பாரக்கல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அவங்களோட பேரை நான் சொன்ன மாதிரி குரூப்ல அவங்களோட பேரை போட்டு அழகா அவங்களோட நேம் போட்டு அவங்க நம்பரை லாக் பண்ணிங்கன்னா எனக்கு அழகா சேவ் பண்ணி கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். என்றால் அவங்களுக்கு இந்த கிளாஸ்ல 2 எக்ஸாம் வச்சுப்படும். ஒன்று இந்த வாய்மொழி பரீட்சை ஃபுல்லாவே நீங்க வைத்திய கவிதைகளை சமர்ப்பிக்கணும். அதோட ஒரு எழுத்து மூல பரீட்சை, ரைட்? அந்த 2க்கும் சேர்த்து நாங்க ஒரு மார்க்ஸ் கொடுப்போம். அந்த மார்க்ஸோட உங்களோட அட்டெண்டன்ஸையும் நாங்க பார்ப்போம். நீங்க எப்படி இந்த கிளாஸ் விசாரிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படி அவங்களுக்கு வந்து படல என்றால் கட்டாயம் அதற்கான தகுதியான ரீசனை காரணத்தை இன்ஷா அல்லாஹ் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீ அறிவிச்சீங்கன்னா ஓகே இன்ஷா. ஓகே உஸ்தாத். ஜஸாக்குமுல்லாஹ் khairan. இப்ப நான் போடக்கூடிய அந்த நிபந்தனைகளை பார்த்து உஸ்தாத் மிச்சம் கவனமா பயங்கரமான ஆள் என்று நினைச்சிடவானம். இது நார்மலி பொதுவாக எல்லா கிளாஸ்லயும் போடுற ஒரு நிபந்தனை தான், கைட்லைன்ஸ் தான் இன்ஷா அல்லாஹ். நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் என்னையோட அதாவது படிச்ச சில சகோதரிகள் வைக்கிறீங்க நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப எனக்கு இன்னும் உங்கள்கிட்ட இருந்து நான் படிக்கிற நேரத்துல எனக்கு சந்தேகங்கள் வந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுடைய எண்ணங்களை கபூல் செய்யணும். அல்லாஹ் தஆலா கடைசி வரை காட்டியும் இந்த கோர்ஸை முடிய வரை காட்டியும் படிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவி செய்யணும் கேட்டு
இந்த கிளாஸ் நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام السلام ورحمة الله وبركاته. جزاكم الله خير. பரக்கல்லாஹு.